Hi Odooers, I am Arivalagan from Allen Technologies. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்ச்சேஸ் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஓடோவில் பர்ச்சேஸ் ஆப்பில் பர்ச்சேஸ் பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆப்பை ஆப்ஸில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆப் இந்தமாரி வந்துடும். இதுதான் பர்ச்சேஸ் ஆப். இதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பில் இது டெமோன்றதுனால ஏற்கனவே போட்டதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பில் போடுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட், வெண்டார், இன்வென்ட்ரி ஆப் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ராடக்ட்டில் போய்ட்டு நியூ ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் சேவ் ஆகிடும். அடுத்தது இதேமாரி வெண்டாரில் போய்ட்டு வெண்டார் நியூவாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்மில் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு வெண்டாரை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியில் வந்துட்டு இன்வென்ட்ரி ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது ரிசிப்ட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபார்மில் என்னென்ன ஃபில் பண்ணுறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராடக்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் டைப்பில் வந்து குட்ஸ், சர்வீஸ், காம்போ. குட்ஸ்னால் பொருளாக இருக்கும். சர்வீஸ்னால் நம்ம வந்து சேவையாக கட்டிட்டு சர்வீஸாக கொடுப்போம். காம்போனால் ரெண்டும் கலந்த மாதிரி காம்போவாக கொடுப்போம். அடுத்தது ப்ரைஸ் கொடுத்துப்போம். காஸ்ட் ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டு ட்ராக் ஆன் இன்வென்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்வென்ட்ரி ட்ராக் ஆகும் ஹேண்ட் அண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. அடுத்து வெப்சைட்டில் வந்து ரெட் கலர் காமிச்சது ஏன்னா பப்ளிஷ் ஆகலை. அதில் போய் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டிங் காட்டும். பில் ஆஃப் மெட்டீரியல், பொருள் எப்படி தயாரிக்கணும் அது வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சோல்டுனால் சேல் ஆனதுலாம் இதில் காட்டும். பர்ச்சேஸில் வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறதெல்லாம் காட்டும். அடுத்தது வந்து ரீஆர்டரிங் ரூல் இருக்கும். அப்புறம் வந்து இன் அண்ட் அவுட் எவ்வளோ வந்திருக்குன்னு இருக்கும். ரீஆர்டரிங் ரூல் அது வந்து பொருள் எப்போ கம்மியாகுதோ அது தானாக அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுக்காக அந்த ரீஆர்டரிங் ரூல் கொடுப்பாங்க. அடுத்தது வந்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியண்ட். இது எதுக்குன்னா இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன். கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து வேரியண்ட் வந்து 3 கலர் கொடுத்தாச்சு. இதுதான் ஆட்ரிபியூட் அண்ட் வேரியண்ட். அடுத்தது சேல்ஸ் ஆப் போனீங்கன்னா அப் சேல் அண்டு கிராஸ் சேல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா வெப்சைட்டில் சேல் பண்ணக்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஆப்ஷனல் ப்ராடக்ட், அக்சசரி ப்ராடக்ட், அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் சொல்லிட்டு 3 டைப் இருக்கும். ஆப்ஷனல் ப்ராடக்ட்ன்றது உங்களுக்கு நீங்கள் கார்டில் ஆட் பண்ண போக்குள்ளே உங்களுக்கு காட்டும். அக்சசரி ப்ராடக்ட்ன்றது பேமெண்ட்டு பண்ண போக்குள்ளே உங்களுக்கு காட்டும். அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ன்றது உங்களுக்கு இதில் இருக்கக்குள்ளே உங்களுக்கு காட்டும். வெப்சைட்டில் இப்போ ப்ராடக்டை வந்து கார்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டும் அல்டர்னேட் ப்ராடக்ட். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்பப்ளிஷ் டேக் ஏதாவது வேணுன்னா டேக் செட் பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து எந்த வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். மல்டிபிள் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து எந்த வெப்சைட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். அடுத்தது கேட்டகரி, என்ன கேட்டகரியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வெப்சைட்டில் வந்து என்கிட்ட 2 வெப்சைட் இருக்குது. அதில் மை வெப்சைட் சொல்லிட்டு என் வெப்சைட் கொடுக்குறேன். இல்லை ஆல் வெப்சைட் கொடுத்தா எல்லா வெப்சைட்லேயும் வரும். கேட்டகரியில் வந்து இது எந்த கேட்டகரியில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அது குவான்டிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறதுக்கு அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஷோ பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்ட்டு. அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தால் தான் அங்கே என்ன மெசேஜ் ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சுட்டா அது ஷோ ஆகும். இதை நான் சோல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அது ஸ்டாக் இல்லைன்னா அவங்க ப்ராடக்டை கிளிக் பண்ணி உள்ள போக்குள்ளே சோல்டுன்னு சொல்லிட்டு இது காட்டும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும். அடுத்தது பர்ச்சேஸ் இன்வென்ட்ரியில் வந்தீங்கன்னா இது பை பண்ண போகிறீங்களா இல்லை இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி போகிறீங்களாக்காகவும் நம்ம இன்வென்ட்ரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பைன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சு. தேங்க்யூ. இதோட கண்டினியூஷனை பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.